ஹலோ ஆல், ஈஸி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலாமா? அதுக்கு கத்திரிக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கத்திரிக்காயோட எண்ணெய் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. ஃபுல்லாக ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்ல டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம நல்ல கத்திரிக்காயை வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி.